நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிறது தான். பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதோட கேக் மோல்டு மேலே வச்சுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்த பட்டர் பேப்பரை சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை வச்சு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மோல்டில் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக அதில் வந்து உட்காரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் மோல்டு எடுத்துக்கிட்டு ரீஃபண்ட் ஆயில் ஆர் பட்டர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பட்டர் பேப்பரை அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் வந்து ஒரு கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. அது ஃபிங்கர் பிஞ்சில் தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து கேக்கு நல்லா வரும். கொஞ்சம் கூட கூடாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபில்டர் பண்ணி தான் எப்போவுமே போடணும். இதை வந்து ஃபில்டர் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடணும். அதையும் ஃபிங்கர் டெஸ்டிங்கில் தான் நம்ம போட போகிறோம். நல்லா ஜலிச்செடுத்து வச்சுக்கோங்க. அரை கப் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். கோகோ பவுடரும் ஃபிங்கர் டெஸ்டிங்கில் தான் நம்ம பண்ணணும். கீழே விழாத அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துக்கணும். அரை கப் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கேக் நல்லா டார்க்னஸாக கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கட்டி கட்டியாக வந்திருந்ததுன்னா ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம 3 டைம்ஸ் ஜலிச்செடுக்கணும். அதுக்காண்டி இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நீங்கள் அந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 3 டைம்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல டஸ்ட் இல்லாமல் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபில்டர் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸ்பேச்சுலா ஆர் ஸ்பூனை வச்சு நீங்கள் நல்லா அது கீழே விழாத அளவுக்கு, கீழே வெளியில் கொட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன ஃபில்டராக இருக்கிறனால பாதியாக எடுத்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அது உங்களுக்கு சுத்தமாக டஸ்ட் எதுவுமே இருக்காது. தேர்ட் டைம் நீங்கள் ஜலிச்செடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஈஸியாக வந்து அது ஃப்ளோ கீழே வரும். தேர்ட் டைம் ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்பேச்சுலாவை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எடுத்திருக்கேன். 4 முட்டையும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். கெட்டு போகாத முட்டையாக இருக்கணும். கண்டிப்பாக அது ஃப்ரீசரில் வச்சதாக இருக்கக்கூடாது. அப்படி வச்சுருந்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க.
நம்ம 4 முட்டையும் போட்டுட்டு லோ ஸ்பீடில் வச்சு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 4 முட்டையும் நல்லா அடித்தோன்னே நம்மளுக்கு வந்து டார்க் எல்லோயிஷ் கலரில் கிடச்சிருக்கு. இது ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் அடித்தா போதும். அதை அடித்ததுக்கப்புறமா பவுடர் சுகர் 1 கப் எடுத்துக்கோங்க. அதையும் ஃபிங்கர் டெஸ்டிங் தான். நீங்கள் அதை 3 பேட்சாக பிரித்து சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணுங்கள். அப்போதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பீட் ஆகிறது தெரியும். அந்த சுகர் வந்து கரையிறது நல்லாவே தெரியும், நம்மளுக்கு ஃபீலிங் ஆகும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணாதான் அது எல்லா இடத்துக்கும் போகும். மொத்தமாக 1 கப்பும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். இது கூடவே நான் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துருக்கேன். சால்ட் சேர்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் சால்ட்டினஸ் தெரியும்னதுக்காண்டி தான். அதையும் வச்சு நல்லா மீடியம் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லோ ஸ்பீடில் அடிச்சுட்டு இது ஒரு 2 or 3 மினிட்ஸ் கிட்ட அடிக்கணும். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவு பால் எடுத்துக்கோங்க. பால் வந்து நல்லா காய்ச்சின பாலாக இருக்கணும். அது வந்து உங்களுக்கு சூடு இல்லாமல் இருக்கணும். ஆயிலும் சேர்த்துக்கணும். ஆயில் வந்து 1/4 கப் சேர்த்துக்கோங்க. அதை அடித்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு. இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை எக்கில் சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம 3 பேட்சாக தான் சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் போடும்போது மெதுவாக கிண்டி எடுத்துக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணி பாருங்கள். கரெக்டாக டி ஷேப்பில் நீங்கள் சுற்றணும். விஸ்கை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸ்பேச்சுலாவும் யூஸ் பண்ணலாம், பட் விஸ்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், செகண்ட் பேட்ச் போடுறேன். கரெக்டாக இருக்கும் பாருங்கள். டி ஷேப்பில் தான் பண்ணணும். நம்ம ஜிக்ஸாக்கா ஆர் ஓவலா எப்படியுமே பண்ணக்கூடாது. டி ஷேப்பில் பண்ணால் தான் கேக் நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், செகண்ட் போட்டதும் லைட் ப்ரௌனி வந்திருக்கு. தேர்ட் பேட்ச் போட்டதும் பாருங்கள். இதை நம்ம மொத்தமாக சேர்க்கக்கூடாது. மொத்தமாக சேர்த்தா அப்படியே கட்டி விட ஆரம்பிச்சிடும். 3 பேட்சாக சேர்த்துக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு பெட்டர். பாருங்கள், தேர்ட் பேட்ச் இதுக்கப்புறமா நல்லா டார்க்கினஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதை நம்ம அந்த மோல்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நீங்கள் திரும்ப பேக் பண்ணிங்கன்னா கீழே உள்ள பபிள்ஸ் எல்லாமே மேலே வரும். இதை வந்து நம்ம 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 25 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. எப்படி டெஸ்ட் பண்ணணும் பேக் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கு வச்சு நடுவில் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். அந்த கேக் ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அது நல்லா கூலாகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். இப்போ வந்து 1 கப் பட்டர் சேர்த்துக்கிறேன். நம்ம பட்டரால் தான் க்ரீம் செய்ய போகிறோம். ஒரு கப் நான் பட்டர் எடுத்துருக்கிறேன். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அப்படியே பண்ணிக்கோங்க. கொதிக்க விடக்கூடாது. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுக்கோங்க. இதை ஆற விட்டதுக்கப்புறமா நான் பவுலில் சேர்த்துருக்கேன். சூடாக ஒரு கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு நான் பவுலில் சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவு பவுடர் சுகர் சேர்த்துட்டு
பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஸ்டிஃப்னினஸ் வர வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இது கூட இன்னொரு ஒரு 1/2 கப் நான் சேர்த்துருக்கேன். 1 கப் மொத்தம் 1/2 கப்பாக நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நான் 1/2 கப் 1 கப் சேர்க்குறத 1/2 கப்பாக பிரித்து போடுறேன். உங்களுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த க்ரீம்க்கு வந்து மொத்தமாக தேவைப்படுற பவுடர் சுகர் வந்து 1 கப் தான். இதை நல்லா மீடியம் ஸ்பீடில் வச்சு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த டைமில் ஃபுல் ஸ்பீடில் வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஸ்டிஃபாக நம்மளுக்கு வந்து க்ரீம் கிடச்சிருச்சு. அவ்வளோதான், ஈஸியான க்ரீம். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்குன்ட்டு. இது வெறும் பட்டரும் பவுடர் சுகரும் சேர்த்தது மட்டும்தான், வேறு எதுவுமே இதில் சேர்க்கலை. நம்மளுக்கு அதுவே நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நம்ம கூல் பண்ணி வச்சுருந்த கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம 3 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த அட்டையில் வந்து க்ரீம் எப்போவுமே நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா தான் ஒரு லேயர் கேக்கை நம்ம வைக்கணும். அதுக்கு மேலே நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை இதில் சேர்க்குறோம். க்ரீம் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், அதுக்கு மேலே இன்னொரு கேக் லேயரை வைக்கிறேன். அந்த கேக் லேயருக்கு மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு மேலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ரீம் அப்ளை பண்ணுறோம். தேர்ட் லேயர் வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு மேலேயும் நீங்கள் பவுடர் சுகர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் க்ரீமை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், மேலே க்ரீம் அப்ளை பண்ணிட்டோம். சைடில் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் நல்லா சர்க்கிளாக வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்படி வரலைன்னா இந்த மாதிரி ஒரு நைஃபை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த க்ரீம் எடுத்து சைடில் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து டார்க் சாக்லேட் ஒரு சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சீச்சு எடுத்துக்கோங்க. பண்ணும்போது வெளியில் எடுங்க. டார்க் சாக்லேட்டை முன்னாடியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசு பிசுன்னு ஆகிடும். அது இதுக்கு மேலேயும் நான் டார்க் சாக்லேட் போடுறேன்.
பாருங்கள் கேக் பண்ணதுக்கப்புறமா எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் வந்து 6 to 7 hours வச்சுக்கணும். ஃப்ரீஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்குது. ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்குது. நம்ம கேக் ரெடி. Black Forest கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.